வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே நம்ம நண்பர்கள் கேட்ட சில கேள்விகள பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ வரக்கூடிய வாரத்தில முக்கியமான ஏதாச்சும் அப்டேட் இருக்கா அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபெட் ரேட் கட் தான். அதேபோல நம்ம ஊர்ல ஆர்பிஐ ரேட் கட்டும் வந்து இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது 2ம் தான் முக்கியமான ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்கள் மட்டுமே ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட்ட நம்ம மார்க்கெட்ல ஏற்படுத்துமே தவிர, மற்றபடி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் சேஞ்சா இந்த நிகழ்வுகள் அமையுமான்னு கேட்டா, அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கி இதே மாரி ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு மூவ்மெண்ட்ட வந்து குடுத்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதனால நம்ம நிஃப்டி அண்ட் இந்த இண்டெக்ஸ பெரிய அளவுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம, ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல பெரிய அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் பங்குகள்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. அத பத்தி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நிஃப்டி என்னதான் இன்னும் பார்க்கும்போது ஒரு நல்ல பீக்கு கிட்டயே இருந்தாலும் கூட, இண்டிவிஜுவல் ஸ்டாக் பலதும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கரெக்ஷன வந்து குடுத்துருக்கு. இப்படி கரெக்ஷன் குடுத்த பங்குகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப் இல்ல. நல்ல ஒரு ப்ளூ சிப் பங்கு, ஒரு பெரிய லார்ஜ் கேப் பங்கு நமக்கு நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு இடத்துல வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம ஜஸ்ட் வந்து மார்க்கெட் 20,000 போகும், 24,000 போகும். அந்த மாரி ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட்ட வச்சுட்டு நம்ம பிளைண்டா வெயிட் பண்ணாம, ஸோ நமக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும்போது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் என்ன வந்து கேட்டிருக்காருன்னா, ஸோ இவர் வந்து ஆல்ரெடி இது டைரக்ட் ஸ்டாக்ல வந்து நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்தரா இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான பிளானும் வந்து வச்சிருக்கேன். ஆனா, ஸோ எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல தொடர்ந்து ஒரு சிப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ எந்த மாரியான மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அத பற்றி ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணி நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்கன்ட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றது இல்ல. பல டைம் வந்து உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்க சார்ந்தே இயங்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல என்ன நடக்குது? இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா? அப்படிங்கிறத மட்டும் தான் பெரிய அளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த இடிஎஃப் அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் எப்ப பண்ணுவேன்னா, ஸோ ஒரு ஃபேவரான ஒரு டைம் நமக்கு ஏற்பட்டதுன்னா, அந்த டைம்ல இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல இந்த இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இத பண்றதுக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து ஆர்வமா இருப்பேன். அந்த வகையில இப்போதைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ற ஒரு இடிஎஃப், ஒரு இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா, அது இந்த ஆயில் இடிஎஃப். அதுவும் பலருக்கும் அது தெரியும். ஸோ அடுத்த கட்டமா இந்த ஐடி இடிஎஃப்ல வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்க்கும்போது ஒரு 2 ஃபண்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா, பெருசா யாரும் கவனிக்காத ஒரு ஃபண்டு தான். ஒண்ணு கன்சர்வேட்டிவ் ஃபண்ட், இன்னொன்னு பார்க்கும்போது சைனா ஃபண்டு. ஸோ இது 2ம் பெரும்பாலும் பெரிய அளவுக்கு யாரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு பக்கம். அது 2யும் பார்த்தீங்கன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளதான். ஸோ இதுக்கு மேல ஒரு லாங் டெர்ம்க்காக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட நான் ரிசர்ச் பண்ணி கைவசம் வச்சிருக்கேனான்னு கேட்டா, இல்ல அப்படிங்கிறது என்னோட பதில். ஸோ அதில வந்து பெருசா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கல. அதே மாரி மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் கம்மி. டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் கூட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா டைரக்ட்டா நம்ம ஒரு ஸ்டாக்ல பெரிய இன்வெஸ்ட்மென்ட்ட போடுறோம். மேபி அந்த பங்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைய சந்திச்சு திவால் ஆகுது அப்படின்னா, போட்ட காசு நமக்கு நஷ்டமாகும். இது மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஏற்படாது. ஸோ அந்த வகையில ஒரு கேரண்டி. என்னதான் வந்து கீழ இறங்குனாலும் தொடர்ந்து நம்ம சிப் பண்றதுக்கான ஒரு தைரியம் மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்கும். ஸோ ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட் சூட் ஆகாதவங்க மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போலாம். அதே மாரி ஏதாச்சும் செலவு பண்ணக்கூடிய பணத்த இல்லன்னா ஒரு லாங் டெர்ம்க்கு நான் வந்து இத தொடவே கூடாது அப்படின்ட்டு தனியா கூட மியூச்சுவல் ஃபண்ட்ல சிப் பண்ணலாம். பட் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் கொஞ்சம் சரியான ஒரு ஃபண்ட் தேர்ந்தெடுக்கணும். சரியான காலத்துல முதலீடு பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ மார்க்கெட் பீக்ல இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் தொடர்ந்து சிப் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சரியான அப்ரோச் இல்லங்கிறது என்னுடைய கருத்து. மேபி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணலைன்னா, ஸோ இண்டெக்ஸ் ஒரு வேளை இதே இடத்துல வந்து நிக்கலாம். அப்படி இதே இடத்துல நின்னுச்சுன்னா, ஸோ நிஃப்டி 50ல மாரியான ஒரு இண்டெக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா, எந்த ஒரு ரிட்டர்னும் அது குடுக்காது. அதே சமயத்துல நல்ல ஒரு பாட்டம்ல வர நிஃப்டி 50 ஸ்டாக்க நம்ம புடிக்கிறோம். அது நல்ல பங்கா இருக்கும். ஸோ அந்த பங்கு நமக்கு ஒரு ரிட்டர்ன வந்து குடுக்கும். ஸோ இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். மேபி நமக்கு ஈக்விட்டில டைரக்ட்டா பார்க்க முடியல, டைம் இல்ல அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி, பொறுமையா ரிசர்ச் பண்ணி, சரியான காலம் வரும்போது முதலீடு பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நானும் வேணா செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபண்ட் கண்ல பட்டுதுன்னா, கண்டிப்பா உங்க கூட நான் ஒரு டிஸ்கஷன் வந்து போடுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு நபர். ஸோ இப்ப நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்றோம். ஸோ ஸ்டாக்க வாங்கி விக்கிறோம். இதுக்கெல்லாம் டாக்ஸ் வருமே. இந்த டாக்ஸ வந்து என்ன பண்றது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாக்ஸ் ஃபைலிங்க பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பல இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். இத பத்தி நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய ஒரு குறிக்கோள் என்னன்னா,
நம்ம வந்து லாபம் பண்றத மட்டும் தான் வந்து திங்க் பண்ணணும். ஸோ டாக்ஸ் ஃபைல் பண்றது இதெல்லாம் வந்து நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் நீங்க ஆடிட்டர ரீச் பண்ணி ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியா தான் வந்து கேட்பாங்க. ஸோ அவங்கள ரீச் பண்ணி ஸோ இந்த மாரி வந்து நான் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னா, உங்களுக்கு பெஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணி குடுப்பாங்க. ஒரு சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஓப்பனா அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. குறிப்பா டாக்ஸ் பத்தியெல்லாம். ஸோ இப்படி ஃபைல் பண்ணலாம், அப்படி ஃபைல் பண்ணலான்ட்டு ஸோ இந்த டாக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனியா உங்களுக்கு விளம்பரத்துக்குன்னே வந்து இன்ஃப்ளூயன்சர ரீச் பண்ணுவாங்க. என்ன கூட வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. பட் நான் பெருசா வந்து அத பத்தியெல்லாம் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணதில்ல. ஸோ இத பத்தி சொல்லுங்க. ஸோ டாக்ஸ் ஃபைலிங்க பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க அத பத்தி டிஸ்கஸ் பண்றக்கு அவங்க வந்து குடுப்பாங்க. பட் நான் பெருசா ப்ரமோஷன் வந்து பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்து நான் ஆரம்பிச்ச புதுசுல வந்து பண்ணேன். பட் அதுக்கப்புறமெல்லாம் இந்த ப்ரமோஷன் நான் பண்ணல. ஸோ எதுவுமே வந்து பண்ணாம தான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த டாக்ஸ் ஃபைலிங்க பத்தியெல்லாம் பெருசா வந்து வரி பண்ணிக்காம, நீங்க எப்படி லாபம் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, அத நோக்கி பயணம் பண்ணுங்க. டாக்ஸ் ஃபைலிங்க உங்களுடைய ஆடிட்டர் பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாவே பண்ணி குடுப்பாங்க. ஸோ இத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு, உங்களுடைய முதல் குறிக்கோள் நல்ல பங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதுல நல்ல ப்ராஃபிட் பண்ணணுங்கிறத மட்டும் வச்சுட்டு, தொடர்ந்து வந்து உங்க பயணத்த தொடர்ந்துட்டே இருங்க. வெற்றி நல்லதாவே உங்களுக்கு கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, யுஎஸ் மார்க்கெட் பத்தி வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா பேசுங்க. நாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஃபீ பத்தியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மாரி போகும்? எவ்வளோ ஃபீ இருக்கு? அப்படிங்கிறத பற்றியெல்லாம். பட் இப்போ நம்ம அந்த வீடியோவெல்லாம் கொஞ்சம் வந்து அப்படியே ஹைடு போட்டு விட்டாச்சு. ஸோ திரும்ப நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபலில் வந்து இன்னும் திரும்ப தூசி தட்டுறதுக்கு சில நாட்கள் சில மாதங்கள் ஆகும். ஸோ ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு வகையில் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில் இருக்க. ஸோ சீக்கிரமாகவே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு அந்த சேனல் மூலிமா பதில் சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்னைக்கோட செய்திகளுக்குள்ளே போகலாம். பல முக்கிய பங்குகள் கிட்ட இருந்து பல நியூஸ் வந்திருக்கு. அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பற்றி தான். ஸோ இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கன்சியூமர் ரீச் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிராண்டை டைரெக்டாக கன்சியூமர் எவ்வளோ டைம் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த சிஆர்பி பாயிண்ட்ஸ், அதாவது இந்த கன்சியூமர் ரீச் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணப்படுது. ஸோ இது எஃப்எம்சிஜி நிறுவனத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது பார்லே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 13வது வருஷமா நம்பர் 1 பொசிஷன்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிராண்டு கன்சியூமர்னால பெரிய அளவுக்கு அதிக அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியமா வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன கம்பெனிஸ் வந்து டாப் பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க எஃப்எம்சிஜி கம்பெனிஸுங்கிறத பற்றி தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதலாவதான் பார்லே இருக்குது. 8,605 மில்லியன் இந்த சிஆர்பி பார்த்தீங்கன்னா பார்லேக்கு இருக்குது முதல் இடத்துல. ரெண்டாவது பார்க்கும்போது பிரிட்டானியா இருக்குது. 8,241 மில்லியன் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்காங்க. அமுல் பார்க்கும்போது 3வது இடத்துல இருக்காங்க. 6,517 மில்லியன் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது அமுல்கிட்ட இருக்குது. ஸோ 4வது பொசிஷன் பார்த்தீங்கன்னா கிளினிக் ப்ளஸ் கிட்ட இருக்குது. ஸோ கிளினிக் ப்ளஸ்ஸை அதிக அளவுக்கு நுகர்வோர் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்வதா ஒரு டேட்டா வந்திருக்கு. 3,977 பாயிண்ட்ஸாக வந்திருக்கு. இதே 5வது பொசிஷன் பார்க்கும்போது சர்ஃப் எக்ஸல் இருக்குது. ஸோ சர்ஃப் எக்ஸலுக்கு ஒரு 3,438 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்பி வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ஃப் எக்ஸல் பார்த்தீங்கன்னா 2024ல் இந்த சிஆர்பி படி இந்த பாயிண்ட்ஸ் படி பார்க்கும்போது 8வது இடத்துல இருந்தது. இப்போ பார்க்கும்போது 5வது சாரி இப்போ 2024ல் பார்க்கும்போது 6வது இடத்துலையும் 2023ல் 8வது இடத்துலையும் இருந்திருக்கு. இப்போ 2025ல் 5வது இடத்த பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு வெற்றி அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டே வருவது அந்த நிறுவனத்துக்கும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சர்ஃப் எக்ஸல் தான் இந்த டிடர்ஜென்ட் செக்மெண்ட்டில் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டாக இருக்குது. ரீசெண்டாக கூட வந்து பேசியிருந்தாங்க அமேசானில் இருக்கக்கூடிய இந்த டிடர்ஜென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸலை முடிச்சிடும் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி எல்லாம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக வந்து இல்லை அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாக இன்னொரு டைம் இந்த இடத்துல உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம ரொம்ப வந்து நினச்சிட்டு ஒரு பங்கு நல்ல ஒரு பாட்டம்க்கு அதுவும் குவாலிட்டியான பங்கு வரும்போது அதை பிடிக்க வந்து தவறுவது ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு செயலுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இப்போது டாப் 5 இந்த கன்சியூமர் வந்து சூஸ் பண்ணக்கூடிய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் அண்ட் பிராண்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் டாப் 5 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஐடிசி எந்த இடத்தையுமே வந்து பிடிக்கலங்கிறத நம்ம பார்க்கணும். பட் ஐடிசியோட ஒரு ப்ராடக்ட் ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா சன்ஃபிஸ்ட்டு
டாப் 10க்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த சன்ஃபீஸ்ட் பிராண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள வருது. அதேமாரி டாடா கன்சியூமரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட்ட வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஹல்திராமோடது வந்து இருக்கு. ஸோ இந்த மாரி பல கம்பெனிஸோடது வந்து இருக்கு. பட் ஐடிசி எந்த லெவல்ல இருக்கு எஃப்எம்சிஜில அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஐடிசினாலே எஃப்எம்சிஜி அப்படின்னு தான் பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணப்படுது. பட் எஃப்எம்சிஜி ரெவென்யூ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வந்து கம்மியா தான் ஸ்டில் ஐடிசி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் ரொம்பவே வந்து கம்மி. அதே சமயத்தில சிகரெட் வேற லெவல்ல வந்து இவங்க பட்டைய கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல எஃப்எம்சிஜில மேபி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலாம். பட் இன்னும் வந்து சில வருடங்களுக்கு கண்டிப்பா இந்த சிகரெட் தான் முதுகெலும்பா இருக்கும். கண்டிப்பா பல வருடங்களுக்கு சிகரெட் முதுகெலும்பா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ நான் வந்து ரீசென்ட்டா வந்து இந்த ஐடிசிய வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நண்பர்களுக்கு வந்து தெரியும். பட் அந்த கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்திருந்தேன். ஐடிசி ஒரு ரூ. 300 வந்ததுன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு. ஸோ சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. தாராளமா வெயிட் பண்ணி ரூ. 300 வாங்குங்க. ஸோ இந்த நான் வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா, யாரையும் வந்து வாங்குங்க அப்படின்றத நான் வந்து பரிந்துரையே வந்து பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்றேன். மேபி நான் பண்ணது வந்து உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். பட் அத பற்றி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஸோ நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். அந்த மாரி நீங்களும் வந்து டிசிஷன் எடுக்கிறீங்க. ஸோ தாராளமா உங்க டிசிஷன வந்து நீங்க மேக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் தாராளமா கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணலாம். ஏன்னா இந்த மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஸோ ஒருத்தவங்களுக்கு நல்லதா படுறது, இன்னொருத்தவங்களுக்கு நல்லதா படாது. ஸோ அப்படிதான் வந்து இருக்கவும் செய்யணும். ஸோ அந்த வகையில எனக்கு இந்த ஐடிசி இந்த இடத்துல அட்ராக்டிவா தெரியுது. ஸோ மேபி ஒரு 300 வந்ததுன்னா இன்னும் ஒரு நல்ல அட்ராக்டிவா இருக்கும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அதுவரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு ஐடிசில இல்ல அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அதனால இந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். மேபி 300 வந்ததுன்னா நல்ல விஷயம் தான். ஸோ வெயிட் பண்ணி வாங்குறதுல எந்த ஒரு தவறும் இல்ல. ஸோ உங்க டிசிஷன நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஸோ அதே மாரி நெஸ்லே பத்தி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ நெஸ்லேவும் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சிலலாம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்க போகிறதில்ல. அதனால நெஸ்லேவெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில். அடுத்தது ஸோ நம்ம இந்த எஃப்எம்சிஜி பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பார்க்க போகிறது ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த Q1 சேல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த Q1 சேல்ஸில் ப்ரெஸ்டீஜ் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் அண்ட் காட்ரேஜ் இது ரெண்டையுமே வந்து பீட் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 53,000 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா வித்து வீசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் 12,000 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க, புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு. அதை தொடர்ந்து டிஎல்எஃப் இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து ஒரு 7,300 400 கோடி கிட்ட காட்ரேஜ் பார்த்தீங்கன்னா காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பண்ணியிருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஸ்டீஜ் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனை பிடிச்சிருக்குங்கிற ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஸோ டிஎல்எஃப் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமாக வந்திருக்கு. இது போக இன்னும் சோபா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே தான் வந்து இருக்குது. ஒரு 2,000 கோடி அந்த மாதிரி வந்து பண்ணி ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப கீழே ஒரு பொசிஷனில் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம நாட்டில் ரியல் எஸ்டேட் இப்போது எப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த அறிகுறியாக இருக்குது. ஸோ நல்ல ஏரியாவாக இருந்ததுன்னா இப்போவும் லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போட்டி இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நல்ல விலை கொடுத்து வாங்குறதுக்கான ஆட்கள் நம்ம நாட்டில் இருந்துட்டும் வந்திருக்காங்க. ஸோ அது போக இன்னொன்று பார்த்தேன் யூடியூப்பில். ஸோ இந்த ஐடி பீப்புள் எல்லாம் வேலையை போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிட்டுருக்கும். அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா ஸோ உங்களுக்கெல்லாம் வேலை போகணும்டா, வேலை போனால் தான் எங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் கம்மி விலைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு பலரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களால தான் எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சு அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்குது. அது போக நல்ல சீன் போடுறாங்க, பல கம்ப்ளைண்ட்டை வந்து போட்டிருக்காங்க. பட் ரியல் எஸ்டேட் ஏறுவதற்கு இந்த ஐடி எம்ப்ளாயீஸும் முக்கியமான ஒரு ரீசன்ங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. பட் அதுக்காக ஸோ அவன் வந்து நாசமாக போகணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்மளும் வந்து நம்ம ஃபீல்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணி ஸோ நமக்குன்னு ஏற்ற ஒரே ஒரு வீடு இருந்தால் போதும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. சும்மா 10 வீடு வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு வீடு வாங்குகிறோம். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம இந்த மாதிரி மார்க்கெட்டில் போட்டு நம்ம பணத்தை பெருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ தொடர்ந்து வீடுகளாக வாங்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. மேபி இன்னும் நமக்கு இடம் வேணும்னா ஏதாச்சும் நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா அவுட்டரில் ஸோ இந்த பண்ணை நிலம் மாட்டம் வாங்கி போட்டால் அது ஒரு ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல கை கொடுக்கும். ஸோ நமக்குன்னு ஒரு நிலம் இருக்கும். ஸோ வீட்டில் பெருசாக வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணுறது அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ரிட்டர்னை கொடுக்காது. அது போக ஸோ அந்தளவுக்கு நமக்கு பணமும் கையில் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ரியல் எஸ்டேட் பக்கம் போகவே முடியும். ஸோ அதனால் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம ஐடி வாங்கினாலும் சரி வாங்கலினாலும் சரி எப்போவுமே நமக்கு எட்டாக்கனி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நல்லா சின்ன பையனாக இருக்கும்போது நான் ஒரு ப்ரைம் ஏரியாவில் இருந்தேன். ஸோ கோயம்புத்தூரில். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில்
ரொம்ப சீப்பா வந்து கிடைச்சது. இப்போ நான் வந்து இப்போ கொஞ்சம் வயசும் வந்து ஆயாச்சு. சொன்ன சின்ன வயசுலேருந்து ஒரு 20 வருஷம் மேல ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அந்த டைம்ல ஒரு ரூ. 1,00,000 கிட்ட இருந்த சென்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 1,00,00,000 கிட்ட இருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சின்னு பாருங்க. பட் அந்த நேரத்தில நெனச்சிருந்தா எங்க வீட்ல வந்து வாங்கியிருக்க முடியும். ஆனா, அந்த அளவுக்கான வருமானம் அந்த டைம்ல நம்ம ஆட்களுக்கு, நம்ம அப்பா, அம்மாக்கு இருந்ததான்னு கேட்டா, ஸோ இல்ல அப்படிங்கிறதையும் ஒத்துக்கணும். அதனால எந்த காலமா இருந்தாலும் சரி, நம்ம கையில காசுங்கிறது இருக்கணும். நல்ல காசு இருந்தா மட்டும் தான் நம்மளால இந்த லேண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. அடுத்தது ஸோ இந்த BMW இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ரூ. 803 கோடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பணத்த வந்து உள்ள போட்டு, ஸோ கேப்பெக்ஸ் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. புதுசா ஒரு 0.5 மில்லியன் டன் வந்து இப்ப உங்களுக்கு கெப்பாசிட்டிய உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது, இந்த ஆட்டோ செக்டார், அதுக்கப்புறம் இன்ஃப்ரா செக்டாருக்கெல்லாம் ஹை குவாலிட்டி ஸ்டீல வந்து நாங்க குடுக்க போறோம் அப்டின்ட்டு ஒரு அப்டேட் வந்து BMW இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து வந்திருக்கிறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நசாரா டெக் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த நசாரா டெக்ல இந்த ரேகா ஜுன்ஜுன்வாலா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட ஒய்ஃபு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால ஒரு பெரிய அளவுக்கு இவங்களால சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ பில் வந்து போட்டிருக்காங்க. மேபி நசாராவோட பிசினஸ்லாம் அப்படியே க்ளோஸ் ஆகுறதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் ஆகுமாங்கிறது தெரியல. பட் ஒரு பெரிய ஒரு கத்தி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ் தலைக்கு மேல வந்து தொங்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம ட்ரீம் லெவன பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கம்பெனில ஸோ இவர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காரு. அதுபோக இந்த ஜெரோதாவோட காமத் அசோசியேட் அவங்களும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க. பட் இதில சூட்டிப்பா தப்பிச்சது யாரு அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த கேங்கா தான் வந்து இருக்கு. எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. மேபி ஏதாச்சும் ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் கூட வந்தாலும் வரலாம். ஏன்னா ஒரு டைம் வந்து பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் கூட வந்து நடந்தது. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கரெக்ட்டா இந்த மாரி ஒரு பில் பாஸ் ஆக போகுதுங்கிற ஒரு செய்தி வருது. ஒரு 1 1/2 மாசம் முன்னாடி இவங்க பங்குகள வந்து வித்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தேகம் தான் வந்து எழுதே தவிர, பரவாயில்லையே இவங்க நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நினைக்க தோணலங்கிறது இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல இப்போ இண்டிகோ அதுக்கப்புறம் ஸோ இன்னொரு ஒரு பங்கு. ஸோ மேக்ஸ் ஹெல்த் கேர் இது 2மே பார்த்தீங்கன்னா, இப்போ செப்டம்பர் 30ஆம் தேதி நிஃப்டி 50க்குள்ள என்டர் ஆக போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இதிலிருந்து எந்த பங்குகள் வெளிய போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இண்டஸ்இண்ட் பேங்கா இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டார் காப்பா இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் போறத பற்றி கூட தப்பில்ல. ஏன்னா, நிஃப்டி 50க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எல்லா குவாலிட்டியும் இந்த பங்குல இருக்கான்னு கேட்டா, பெருசா எந்த ஒரு குவாலிட்டியும் இல்ல. அத்தன ஃப்ராட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அவங்க போறது கூட பிரச்சனை இல்ல. பட் ஹீரோ மோட்டார் காப் போறது தான் கொஞ்சம் வந்து கவலையா இருக்கு. ஒரு தரமான ஒரு ப்ளூ சிப் கம்பெனி ஹீரோ மோட்டார் காப் அது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. பட் அந்த கம்பெனிய வெளிய தூக்கிட்டு இண்டிகோவ உள்ள கொண்டு வராங்க. ஸோ பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுதுன்ட்டு. மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற மாரி ஸோ மாற்றம் நடந்துட்டே தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மாற்றத்தினால மேபி நிஃப்டி 50யோட ரிட்டர்ன் பாதிக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நிஃப்டி 50ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய ஆட்களா இருந்தா, ஸோ இதுல என்ன நடக்குதுங்கிறதையும் ட்ராக் பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்தது மகேந்திரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ மகேந்திரா பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ புரொடக்ஷன் வந்து இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால, புதுசா வந்து லேண்ட சர்ச் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இன்னும் வந்து லேண்ட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு டேட்டா தான் வந்து குடுத்துருக்காங்க. மேபி லேண்ட் கிடைச்சதுன்னா, ஸோ இவங்க அந்த இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிளான்ட்ட கட்டி புரொடக்ஷன இன்கிரீஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சியில இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமாவே லேண்ட புடிச்சிருவாங்கங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஏன்னா இந்த இடத்துல வெயிட்டிங் பீரியட் ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. ஸோ சீக்கிரம் குடுத்தா இன்னும் நல்ல விற்பனை வரும். பட் இவங்க ரொம்ப வந்து புரொடக்ஷன்ல கொஞ்சம் இஷ்யூ போயிட்டுருக்கு. அதெல்லாம் சரி பண்ணுவாங்க லாங் டெர்ம்ல அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்தது மதர்சன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ சாம்வர்த்தனா மதர்சன் என்னன்னா, ஸோ சவுத் கொரியால இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட சேர்ந்து 2 பேரும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து போடுறாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல 51% பார்க்கும்போது மதர்சன் தான் வந்து ஓன் பண்ண போறாங்க. MEESL அப்படிங்கிற ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். பேலன்ஸ் 49 பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஓன் பண்ண போறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்க்கும்போது, இந்த எலக்ட்ரானிக் EV வண்டிகளுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜரு, இன்னும் பல அடாப்டரு, ஸோ என்னென்ன இருக்கோ, என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் ஸோ இவங்க வந்து இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலியமா உருவாக்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு தரமான கம்பெனி என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. பட் திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ₹100 சிப்ப பத்தி நம்ம ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணோம். அதிலேயே பல நண்பர்கள் இத ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன்.
அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னும் சீப்பா கூட இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிடைச்சது. பரவால்ல, திரும்ப கிடைக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரியான பங்குகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சு ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது எதிர்பார்த்த ஒரு இறக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏற்படும். அப்படி ஏற்படும்போது அந்த பங்குல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிய புடிக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ டெய்லி நான் சிப் பண்ணுவேன். டெய்லி 5 ஸ்டாக் வாங்குவேன் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் வேலைக்காகாத ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்படி பண்ணலாம், தப்பில்ல. ஆனா ஒரு ரெகுலரான ஒரு முதலீட்டாளரா தான் நம்ம இருப்போமே தவிர, ஒரு பெரிய ஒரு முதலீட்டாளரா உங்களால மாற முடியாது. இந்த வழிமுறைய பின்பற்றி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் டெய்லி வந்து சிப் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு பதிலா, மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போறது ரொம்ப பெட்டர். ஏன்னா ஒரு ஸ்டாக்ல எந்த விலையா இருந்தாலும் சரி, சிப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப தவறான ஒரு முடிவு. அத பண்ணணும்னா ரிட்டர்னே வந்து கிடைக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு வந்தாச்சுன்னா, வெயிட் பண்ணி பொறுமையா இருந்து ஒரு பெட்டர் லெவல் வரும்போது தான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அத விட்டுட்டு அது எவ்வளோ பெரிய நல்ல கம்பெனியா இருந்தாலும் சரி, என்ன வேல்யூவேஷன்ல இருந்தாலும் சரி, தொடர்ந்து சிப் பண்றோம் அப்படிங்கிற ஒரு வழிமுறைய நம்ம பண்ணக்கூடாது. பெரிய ஒரு வெற்றி வேணும்னா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா வந்து இருக்கு. நான் ஃபாலோ பண்றத இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றேன். ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்ல. உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ, அத பண்றதுக்கு நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!